நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு லைக் மீ ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மரவள்ளி கிழங்கு வச்சு கேரளா ஸ்டைல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பாதி மரவள்ளி கிழங்கு எடுத்து நார்மல் பீசஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை நாம் குக் பண்ணிடலாம். குக்கரில் ஒரு 1 கப் போல் தண்ணி சேர்த்து நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கிழங்கை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு விசிலுக்கு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது குக் ஆகிற டைமில் நான் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்து நாம் ஒரு 3 பச்சை மிளகாயை நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் குக் பண்ண வச்ச கிழங்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 1/2 கப் போல் பீஃப் எடுத்துக்கோங்க. இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தில் ஒரு பாதி சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் போல் பிரியாணி மசாலா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ குக்கரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பீஃபை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து ஒரு 3 விசிலுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நாம் ஒரு மண் சட்டியில், நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். அப்போ டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மண் சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். கூடவே பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுக்கிட்ட இந்த கிழங்கு ஆட் பண்ணிடலாம். கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நாம் குக் பண்ணி வச்சுருந்த இந்த பீஃப் ஆட் பண்ணிடலாம்.
பீஃபை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக் பண்ணுறப்ப அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நாம் சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.